இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? விஜய் டிவியில வந்து மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நடத்தக்கூடாதுங்கிறத யார் தீர்மானிக்கிறா? அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் தீர்மானிக்கிற இடத்துல இல்ல. அவர் கஷ்டப்பட்டு நடந்த நிகழ்ச்சியை அவரை நிப்பாட்டிடுவாரா? அந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இந்த அளவுக்கு மக்களிடம் அதை கொண்டு சேர்த்த ஆண்டனி போன்ற இந்த மண்ணின் மைந்தர்கள், இப்போ கோபிநாத்தா இருக்கட்டும், ஆண்டனியா இருக்கட்டும், அவங்க மார்க்சியம், பெரியாரியம், தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு இது எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் திருநெல்வேலிக்கும் பாளையங்கோட்டைக்கும் உள்ள வித்தியாசமும் தெரியும். அறந்தாங்கிக்கும் பேராவூரணிக்கும் உள்ள அரசியல் வேறுபாடும் தெரியும், பண்பாட்டு வேறுபாடும் தெரியும், நுட்பங்கள் தெரியும். அவனுக்கு தெரியும் ஏன் பட்டுக்கோட்டை படிச்சவன் அடிக்கடி ஃபாரின் போறான், தஞ்சாவூர் படிச்சவன் ஏன் சிங்கப்பூர் போறான், முதற்கொண்டு அரசியல் தெரியும். வெறுமனே மார்க்சியமும் உலக அரசியலும் ஜியோ பாலிடிக்ஸ் மட்டும் அதற்கு காரணம் கிடையாது. அவன் வாழ்கின்ற வாழ்க்கையும் அவனுக்கு அரசியலை சொல்லி தருது. வெறுமனே 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து அவன் கதை எழுதுறவனால இந்த மண்ணின் கதையை எழுத முடியாது. மார்க்சியம் படிச்சுட்டு அந்த மண்ணோட மண்ணா இருக்கிறவன் தான் அந்த மக்களின் அரசியலை பேச முடியும்.